சரி தமிழ்நாட்டில் அனுமதி தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு புதுச்சேரியில் போய் தாவேக்க சார்பில் பிரச்சாரம் பண்ணலான்னு பார்த்தா அங்கேயே அனுமதி மறுப்பா சார். போச்சா? ஏன்பா அந்த ஆனந்த்ன்ற மனுஷன் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி போய் அந்த டிஜிபி ஆஃபீஸ்லேயே குடியிருக்கிறாரு. நேற்று பத்தாததுக்கு நம்ம ஆதவண்ணனை வேற கூட்டிகிட்டு போனாங்க. அப்போதும் அந்த கல் நெஞ்ச டிஜிபி அனுமதி கொடுக்கவில்லை. அவர் இல்லவே இல்லை சார். சரி வர வேண்டியதானே, ஆதவ வராரு, அதை விட என்ன வேலை? ஒரு மச்சானுக்கு எதிராக இன்னொரு மச்சான் வருகிறாரு, ஒரு அனுமதி கொடுத்து தான் தொலைவாமே. என் கட்சிக்காரன் கெஞ்சுறான் கதறான், இறக்கம் இல்லையா? ஒரு அனுமதி கொடுத்தா என்ன? அங்கே தான் இப்படி பண்ணுறாங்கன்ட்டு இங்கே வந்தால் இங்கேயும் அனுமதி கொடுக்கலன்னா காரணம் சொல்லிட்டாங்க சார். கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்க கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க. தமிழகத்திலேயாவது ரோடுகள்லாம் ரொம்ப ப்ராடாக இருக்கும், இங்கே புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறுகலான ரோடுகள் தான் இருக்கு, அது சிக்கலாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஊர் வந்து பிரெஞ்சு கட்டமைப்பில் கட்டப்பட்ட ஊர். பாதாள சாக்கடை கிடையாது தெரியுமா? அந்த காலத்தில் நான் சின்ன வயசில் நான் எங்கள் ஊருக்கு அம்மா ஊருக்கு போகும்போது பார்த்துருக்கேன். ரோடில் இந்த வீட்டுக்கு முன்னாடியே ஓடும், அது மாதிரி இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி சாக்கடை ஓடும், கால்வா மாதிரி ஓடும். அங்கே ரோட் ஷோ வச்சா பாதி பேர் சாக்கடைக்குள்ளேயே விழுந்துடும். மெயின் ரோட்ஸை விட்டுரு, ஊர் இருக்குல்ல, இது மெயின் ரோடுன்னு வச்சுக்கேன். இந்த ரோட்டில் போனாலும் ரோட்டுக்கு முன்னாடி சாக்கடை வரும். அந்த பாதாள சாக்கடை ஸ்கீம் பண்ண முடியாத அளவுக்கு கிராம்ப்டு. எங்கே அனுமதிப்பீங்க ரோட் ஷோவை? ஸோ நீங்கள் 2 பேரும் தான் பாண்டிச்சேரி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். கரூரை பார்த்துட்டீங்க, எங்கே கொடுப்பீங்க சொல்லுங்கள்? எதுவும் அசம்பாவிதம் நடக்காது, இனிமேல் நான் கவனமாக இருப்பாங்கன்ட்டு நான் புரிஞ்சுக்கிறேன். அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒருவேளை நடந்துட்டா